தாண்டியும் இந்த மே மாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இந்திய வரலாற்றுல ஒரு வேலை நிறுத்தம் நடந்து பொன்விழா ஆண்டு கொண்டாடுற நாள் இது. ஒரு வேலை நிறுத்தம், இந்திய ரயில்வேயினுடைய வேலை நிறுத்தம் நடந்து பொன்விழா ஆண்டு இந்த வருஷம் கொண்டாடுறாங்க. இரண்டாவது, உலக பாசிசத்தை தொழிலாளி வர்க்கம் வெற்றி கொண்ட நாள் மே 9. உங்களுக்கு தெரியல, இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனியை வீழ்த்தின ரஷ்யாவினுடைய அன்றைய இருந்த யுஎஸ்ஆர் சோவியத் யூனியனுடைய செம்படை தொழிலாளி வர்க்கத்தால் அணிதிரட்டி அமைக்கப்பட்ட படை 2 கோடி பேருக்கு மேல இறந்து அந்த வெற்றியை கொண்டாடின நாள். எதுக்கு நான் இங்க சொல்றேன்னா, தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு தன்னுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற போது நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்றதுக்கான சில இது. இந்த ரயில்வே தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நான் இங்க சொல்ல வேண்டியது காரணம் என்னன்னா, அந்த போராட்டம் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தமாக தான் அந்த போராட்டம் துவங்குச்சு. அந்த போராட்டம் தொடங்கும் போது இந்திய அரசு என்பது அந்த தொழிற்சங்கத்தோடு சம்பந்தப்படாத மற்ற தொழிற்சங்க தலைவர்களையும் கைது செய்வதற்கான முயற்சியில இறங்கினாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, மற்ற தொழிற்சங்கங்களும் இந்த ரயில்வே தொழிலாளர்களுக்கான போராட்டத்திற்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தக்கூடிய நிலைமை உருவாகும் போது அந்த போராட்டம் என்பது வரக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டம் நடந்தது. அப்படி நடந்த போராட்டத்துல சென்னையில, நம்ம அன்னைக்கு இருந்த சென்னையில விபி சிந்தன் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விபி சிந்தன் தலைமறைவா போக வேண்டிய காலகட்டமும் உருவாச்சு இந்த போராட்டத்தை ஒட்டி. ஏன்னா அவர் தான் அன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவா தமிழகத்திற்குரிய தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டி ஒரு ஆதரவு போராட்டங்களை எல்லாம் நடத்தினார். இதெல்லாம் வரலாறு தொடர். நீங்க ஏராளமான உங்களுக்குள்ள இருந்த கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்கிறீங்க. தோழர்கள் சொன்ன மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கே நான் பதில் தேவைப்பேன். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இயந்திரத்தோடு பின்னி கிடக்கிற தொழிலாளி வர்க்கம் என்னைக்கு பேச துவங்குதோ அடுத்து அது கேள்வி கேட்க துவங்கும். அந்த கேள்வி போராட்டமா மாறும். அந்த போராட்டம் நிச்சயமா வெற்றியை நோக்கி போகும். இதுதான் தோழர் அடிப்படை. வரோம், கம்பெனிக்குள்ள வரோம், வேலை செய்யறோம், போயிடுறோம். இப்போ இதுதான் நம்ம அன்றாடம் ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகளும் செய்யக்கூடியது. அதுதான், வருவாங்க, கரெக்டா வருவாங்க, வேலை செய்வாங்க, போயிடுவாங்க. இந்த தொழிலாளி வர்க்கன்றது ஒரு பெரிய வரலாற்று பின்புலம் உள்ள ஒரு இது. இந்த குறுகிய நேரத்திலே நாம சொல்லிக்க முடியாது. இருந்தாலும் சுருக்கமா சொல்லணும்னா, 18ஆம் நூற்றாண்டுல உருவான தொழில் புரட்சியின் காரணமான உருவான இந்த தொழிலாளி வர்க்கம். அதற்கு முன்னாடி வரலாற்றுல தொழிலாளி வர்க்கம்ன்ற ஒரு பாத்திரம் கிடையாது. அப்போ உருவான நவீன அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு வளர்ந்து இருந்தது. அன்றைக்கு தனிப்பட்ட முதலாளிகள் இருந்தாங்க. அந்தந்த முதலாளிகளை எதிர்த்து தொழிலாளிகள் எல்லாம் போராடினாங்க, கூட்டாகவும் போராடினாங்க. மே தினம் எப்படி வந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு இருந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு கூட்டு போராட்டத்தினுடைய விளைவுதான் மே தினம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய நவீன முதலாளித்துவம் என்பது முதலாளிகளுடைய கூட்டா மாறிடுச்சு. கார்பரேட் கூட்டாமைப்பா பார்க்குறாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு தனிப்பட்ட முதலாளியை பார்க்க முடியாது. போர்டு கம்பெனி 3 சொன்னீங்க. போர்டு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஹென்றி ஃபோர்டு அமெரிக்காவில் இருந்தவர், அவரு முதலாளி. இன்னைக்கு போர்டு கம்பெனிக்கு எத்தனை முதலாளி இருக்காங்க யாருக்கு தெரியுமா? தெரியாது. அது எவ்வளவு பேர் அதுல கூட்டாமையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. நாம வேலை செய்யற எல்லா கம்பெனிலுமே அப்படிதான் இருக்கும். அரசே இன்னைக்கு தனிப்பட்ட முறையில நிறுவனங்களை நடத்தல, தெரியுங்கள. அரசும் தனியாரும் இணைஞ்சு பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ல அவங்க நடத்தக்கூடிய கம்பெனிகள்லாம் இன்னைக்கு உருவாயிடுச்சு. அப்போ தொழிற்சாலைகள் ஏராளமாக உருவாகி இருக்கு. ஆனா தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்திற்கான அந்த சட்டம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தொழிலாளர் சட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த சட்டம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த சட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை, இந்தியாவில் வருஷம் முதலாளிகளுக்கான மாநாட்டை அரசாங்கம் நடத்துதா? தொழிலாளர்களுக்கான மாநாடு நடத்தணுங்கிறது இருக்கு. அது நடத்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம்ம தலைமுறையில கண்டிப்பா கிடையாது. அந்த தொழிலாளர்கள் மாநாடை நடத்துறதுல அது காலம் மலையேறி போச்சு. அது கிட்டத்தட்ட 70கள் அந்த காலகட்டத்திலே அது நீ அறிவி போச்சு இல்லை. அப்ப இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நம்ம அடிப்படைனா, முதல்ல ஆரம்ப கட்டத்துல தொழிலாளிகளா இருந்தவங்க தனக்கு இந்த நிலை வர்றதுக்கு, தொழிலாளி எதுக்காக போராட்டம் நடத்துறான்? வேலைக்கு போறான், சம்பளம் வாங்குறான். அந்த சம்பளம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பயன்படாது. போதுமானதா இல்லை. அதுதானே அடிப்படை. தொழிலாளி கோரிக்கை வைக்கிறதுக்கான அடிப்படை அதுதானே. எனக்கு சம்பளம் பத்தல, 1000 சலுகைகள் அதை சுத்தி வந்தாலும் ஊதியம் என்றதுதான் முதன்மையான கோரிக்கையா தொழிலாளி இருப்பாங்க. அந்த ஊதியத்துக்கான போராட்டத்தை தான் அந்த தொழிலாளி நடத்தும் போது, என்னுடைய ஊதியம் கிடைக்காம போறது காரணம் நவீன இயந்திரங்கள் வரும்போது நவீன இயந்திரங்கள் மீது கோபம் இயந்திரங்களை அடிச்சு நொறுக்கலாம். அதற்கு பிறகு என்ன பண்ணா, முதலாளிகள் மேல் கோபம் முதலாளிகளே கொன்று குவித்த போராட்டங்கள்லாம் இருக்கு.
அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்ன பண்றாங்க, அன்னைக்கு இருந்த அரசுகள், முதலாளிகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சில சட்டங்களை உருவாக்குறாங்க. எல்லாத்தையும் நான் சுருக்கமா சொல்லுவேன். அப்படி உருவாக்குனது தான் இந்த தொழிற்சாலை சட்டங்கள், தொழில் தகராறு சட்டங்கள், இனி இருக்கக்கூடிய 44 சட்டங்கள். துரதிர்ஷ்டம் நம்மளுடைய நேரம் பாருங்க. இந்த சட்டங்கள்லாம் காலாவதியாக போகும்போது நம்ம இந்த சட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய வேதனை. முதலாளிகள் அவனுக்கான சட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டா நீங்க சொல்றீங்க பாருங்க, ஹெச்ஆர்ஏ. இன்னைக்கு ஹெச்ஆர்ஏ என்பது இப்ப கூட்டாண்மை முதலாளித்துவம் வந்த பிறகுதான், இந்த கார்பரேட் முதலாளித்துவம் வந்த பிறகுதான் ஹெச்ஆர்ஏ. அதுக்கு முன்னே ஹெச்ஆர்ஏ இருந்ததா? மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு எந்த கம்பெனிலுமே கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும், முதலாளி எப்படியோ ஆள் எடுப்பான், ஏதோ ஒரு வகையில் அந்த தொழிற்சாலையில் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அப்போ இப்படியான மாற்றங்கள் முதலாளி தனக்கான ஆதரவு சட்டங்களை தெரிஞ்சுக்கும் போது, தொழிலாளி ஆகிய நாம் நமக்கான சட்டங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இது எப்படின்னா, ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் சங்கம் அமைக்கிறாங்க. சங்கத்தினுடைய நடைமுறைகள்லாம் இருக்கும். ஒரு தொழிலாளிக்கு ஒரு தொழிற்சாலையில என்னென்ன உரிமை இருக்குன்றது அந்த ஒவ்வொரு தொழிற்சாலைகள் துவங்குவதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பைலா ஒன்று உங்களுக்கு தெரியும். எல்லா கம்பெனிலுமே அது இருக்கும். அதுதான் தொழிலாளிக்கும் முதலாளிகளுக்குமான உரிமைகளை ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் நிலைநாட்டுறது. வேற எங்கேயும் கிடையாது. அது ஒரு மாடலா ஒன்று இருக்கு. மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இருக்கு. அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரின் அடிப்படையில் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்கு. அப்போ நம்ம ஒரு தொழிற்சாலையில நம்ம போய் ஒரு தொழிலாளி வேலை செய்யறான்னா, தொழிலாளிகள் குறிப்பிட்டாங்க. முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் அது அரசாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, முதலாளி என்கின்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது தொழிலாளியை ஒழுக்கக்கேடாக உள்ளவனா மாத்துறது தான் அவனோட முதல் வேலை. ஏன்னா அவனோட வெற்றியே அந்த சூட்சமத்துக்குள்ளதான் அடங்கிட்டு. தொழிலாளியை நேரத்துக்கு வரணும்னு சொல்லுவான், நேரத்துக்கு வர தொழிலாளியை ஆதரிப்பான். ஒரு ப்ரொடக்ஷனை ஒரு தொழிலாளி போடும்போது அது சரியான முறையில இல்லை அப்படின்னு உடனடியா சொல்ல மாட்டான். ஆனா அதை விட மோசமா ப்ரொடக்ஷன் கொடுக்குறவனோட ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் இதாகி போகும். அப்ப இப்படி எதுக்குன்னா, தொழிலாளியை எப்போதுமே ஒன்று சேர விடாமல் வச்சிருக்கிறது முதலாளியினுடைய ஒரு வெற்றி. மார்க்ஸினுடைய கொட்டேஷன் எல்லாமே சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுல ஒரு மிக முறையா கொட்டேஷன் மார்க்ஸ் சொன்னதே, முதலாளிகளுடைய ஒற்றுமையை அசைச்சு பார்க்கணும்னா தொழிலாளியோட ஒற்றுமையால தான் அது சாத்தியம். அப்போனா அதுக்குள்ள இருக்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை ஒரு தொழிற்சாலைக்குள்ள உருவாகுதுன்னா உடனடியாக அதை அட்ரஸ் பண்றதுங்கிறது ஒரு உணர்ச்சி வயமான நிலை. உடனடியாக அதை அட்ரஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனடியாக நம்ம நிர்வாகத்துக்கு நேரடியாக பதில் சொல்ல, தோழர் பேசும்போது சொன்னாங்க, அவங்களுடைய நீ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிட்ட, போய் அங்கே போய் கஸ்டமர்கிட்ட இருந்து திரும்பி வந்துடுச்சு, இப்படிலாம் தேவையான விஷயங்கள்லாம் சொல்லி உங்களை எல்லா விதத்துலையுமே நெருக்கடி கொடுக்க தான் செய்வோம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு நிர்வாகியா இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் சட்டம் நமக்கு என்ன சொல்லுது, என்ன இதுன்றத நிர்வாகிகள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நான் சொல்ற விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் தான், ஒரு 2 நிமிஷத்துல இதை நம்ம கடந்து போயிடலாம். சங்க கூட்டங்களை முறையா நடக்கும், நீண்ட இடைவெளி விடக்கூடாது. அதுல நீங்க உங்களுடைய சங்க பதிவுலேயே பயிலால பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ சங்க கூட்டங்கள் நடத்துறது எல்லா விதிமுறையும் அதுல இருக்கும். அந்தபடி உங்க சங்க கூட்டங்களை நிர்வாகிகள் கூட்டமா, அது பொதுக்குழு கூட்டம் எதுவாக இருந்தாலும் உரிய காலத்துல நீங்க கூட்டலைன்னா தொழிலாளிக்கும் உங்களுக்குமான மிகப்பெரிய கேப் வரும். இந்த கேப் யாருக்கு சாதகமானா முதலாளிக்கு தான் சாதகம். உங்ககிட்ட எந்த மாதிரியான பிரிவு வருது, நீ பிரிஞ்சு போக 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 முதலாளி நல்லா வலுவாயிடும். அப்போ நீ உன்னுடைய பிரச்சனை ஒன்று உருவாகும் போது அது ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனையா நீ அணுகக்கூடாது. ஒரு நிர்வாகியா இருக்குன்னா அது பொது பிரச்சனையா மாற்றணும். ஒரு தனிப்பட்ட நபருக்கான பிரச்சனையா இருந்தா கூட ஒரு திறம்பட்ட நிர்வாகியா இருந்தா அதை எப்படி பொது பிரச்சனையா மாத்தலாம் அப்படின்னு தான் சிந்திக்கணும். சிந்திச்சு நீங்க உங்களுக்கான அந்த போரத்துல நீங்க கூடி பேசி தொழிலாளியோட மிக நெருக்கமா இருக்கிறது. 2வது வாசிக்கிறது. தொழிலாளியா இருக்கிற நாம் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனமே வாசிக்காம இருக்கிறதா. வாசிக்காம இருந்தோம்னா, படிக்காம இருந்தோம்னா இன்றைக்கு என்ன நடக்குது நம்ம சொல்றோம் பாருங்க. தொழிலாளர் சட்டங்களை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது. கிட்டத்தட்ட எப்பயோ திருத்திட்டான். இப்ப மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இந்த தொழிலாளர் சட்டங்கள்லாம் இருக்காது. ஒரு தொழிற்சாலைக்குள்ள எத்தனை பேர், 300 பேருக்கு மேல வேலை செஞ்சாதான் அவனை அது தொழிலாளியாவே அங்கீகரிக்கிறான். இன்னைக்கு தொழில்துறையே மாறி போச்சு. உற்பத்தி சார்ந்து மட்டுமே இயங்கிக்கிட்டு இருந்த தொழிற்சாலைகள் இன்னைக்கு சேவைத்துறை சார்ந்து இயங்க ஆரம்பிச்சு அவனும் தொழிற்சாலையா வந்துட்டான். அப்போ பல மாற்றங்களை உருவாகும் போது அந்த மாற்றங்களை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. எல்லாம் இது பொதுவான பிரச்சனை. அப்போ ஒரு தொழிற்சாலைக்குள்ள நடக்கிற பிரச்சனை, ஒரு தொழிற்சங்கம் நடத்துவதில் இருக்கிற மிகப்பெரிய சவாலே இதுதான். கடந்த காலத்திலையும் அது இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை. கடந்த காலத்துல தொழிற்சங்க தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க பொதுவா நிறைய இடங்கள்ல போண்டா சங்கம்னு பேசுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க.
கேள்விப்பட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா? அந்த சங்கம் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை சங்கத்தினுடைய பொதுக்குழு நடக்கும். கோயம்புத்தூர்ல ஒரு சங்கம் அந்த மாதிரி இயங்கி அந்த பொதுக்குழுக்கு போவாங்க. எல்லா உறுப்பினரும் போவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஒரு போண்டா ஒரு டீ கொடுத்துட்டு அங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். ஒப்பந்தங்கள்லாம் வந்து இப்படிதான் அவங்க நடக்கும். அவங்க இது எல்லாமே இருக்கு. இது சங்கத்துக்கு பேரே போண்டா சங்கம் தான். அந்த சங்கத்தை எதிர்த்து தான் தொழிலாளியை வந்து அந்த சங்கத்துல போட்டி போட வச்சான். நீங்க சொன்னீங்கல்ல தோழர், நிர்வாகிகள் உரிய காலத்துல மாறணும்னு. அப்போ தொழிலாளி என்னைக்கு எஜுகேட் ஆகிறானோ, இப்ப நீங்க வந்து பேசுனீங்கல்ல, அடுத்து கேள்வி கேட்பீங்கல்ல, அடுத்து கேள்வி கேட்கும்போது நீங்க வந்து உங்களுடைய ஆபீஸ் பேரர் மீட்டிங்ல அவங்க சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஒரு தொழிலாளி வந்து சங்க உறுப்பினரா இருக்கிறவங்க சங்க நிர்வாகியாவும் மாறுறதுக்கு தயாரா இருக்கும். அப்போ வந்து சுணக்கமும் அந்த பலவீனமும் நமக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நம்ம களையணும் தோழர். அப்படி களைஞ்சாதான் இழப்பீடு இருக்கானா நிச்சயம் இழப்பீடு இருக்கு. இழப்பீடு இல்லாம யாருமே கிடையாது. எனக்கு முன்னாடி வந்து நான் போக்குவரத்து துறை, நீங்க அரசு துறை தானே, உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது நீங்க யோசிக்கலாம். சாதாரணம் கிடையாது தோழர். சங்கம் ஆரம்பிக்கும் போது சென்னையில இருக்கணும் தூக்கி கன்னியாகுமரியில போடுவான். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நீங்க நினைச்ச நேரம் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்துடலாம். வர முடியுமா? போக முடியாது. இங்க இருந்து போறவன் ஒரு கொடி கம்பத்தையும் ஒரு கொடி கயிறையும் எடுத்து போய் கன்னியாகுமரியில போன உடனே டியூட்டி ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்குறானா இல்லையோ, கேட் வாசல்ல கொடி ஏற்றிட்டு தான் உள்ளே போவோம். பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணுனாலே 2 மாசம் 3 மாசம் ஆகும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை சஸ்பெண்ட் ஆயிருப்பேன் தோட. 17 நாள் என்னை வந்து ஜெயிலே வச்சிருக்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கான பெருமை கிடையாது தோழர். இது தொழிற்சங்கத்துல போய் தொழிலாளிக்காக நம்ம செய்வ போறோம். நான் தொழிலாளியை அணிதிரட்டனா தொழிற்சங்கத்தின் பால வரதான் செய்யும். ஏன்னா எல்லா போராட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கும். எவ்வளவு மாணவர் போராட்டம் நடக்கலாம், விவசாயிகள் போராட்டம், எந்த மாதிரியான. ஆனா தொழிற்சங்க போராட்டத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கொண்டு போக விட மாட்டான். நீங்க எங்க போராட்டங்களே நீங்க எடுத்துங்க. எங்க போராட்டம் ஒரு 2-3 நாள் போச்சுனாலே அதை உடைக்கிறதுக்கு என்னென்ன வழி அரசாங்கமே அத்தனை வழியும் செய்தா இல்லையா? கோர்ட்டுக்கு எவனையாவது ஆள் எழுதி அனுப்புதா? ஏதாவது ஒண்ணு பண்ணுதா? 4 பேர் போறானா வைக்கிறானா? நீங்க இன்சென்டிவ் பிரச்சனை சொன்னீங்க. இன்சென்டிவ் பிரச்சனை எல்லா இடத்துலயும் உண்டு. ஒரு ஊதிய உயர்வு கொடுக்கும்போது அந்த ஊதிய உயர்வுடைய பலன் தொழிலாளிக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் முதலாளி செஞ்சிருவோம். இப்ப எங்க இதுல இன்சென்டிவ் இருக்குது. இன்சென்டிவ் என்ன, டிரைவருக்கு கண்டக்டர் டிக்கெட் கிழிக்கிறார்ல, அதுக்குள்ள இருக்கு இன்சென்டிவ். நான் வந்து ஒரு டெக்னிக்கல், நான் ஒரு தொழில்நுட்ப ஊழியர், நான் வேலை செய்யறேன்ல, நான் வேலை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு வண்டியை வந்து பிரேக் டவுன் ஆகாம எஃபிஷியன்சியா எங்க டெப்போல ஓடுதோ அந்த அளவுக்கு ஒரு இன்சென்டிவ் எங்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறான்னா தொழிலாளியினுடைய அந்த வேலையை வந்து கூட்டுறதுக்காக அவங்க கொடுக்கறது தான். அது இருக்கும் சட்டத்திலே அதுக்கான இடங்கள்லாம் இருக்கானா இருக்கு. தொழிற்சங்கம் வந்து சட்டம் சார்ந்துதான் இயங்க முடியும். 2வது ஒப்பந்தத்தை பத்தி கேட்டீங்க. ஒப்பந்தம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு தொழில் சார்ந்தும் ஒப்பந்த முறை மாறும். இப்ப எப்படி இருக்கு? 3 வருஷம் ஒப்பந்தம் இருக்கு, 4 வருஷம் ஒப்பந்தம் இருக்கு, 5 வருஷம் ஒப்பந்தம் இருக்கு. அரசு துறையில 10 வருஷம். பே கமிஷன் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதா? அரசு ஊழியர்கள்லாம் வருதா? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. இப்ப எங்களுக்கு 3 வருஷம் இருந்தது, 4 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஈபில, 5 வருஷம் சிவில் சப்ளை கார்பரேஷன் இந்த மாதிரி இடத்துல 5 வருஷம். அவ்வளவு ஒப்பந்தங்கள் எப்படி வேணாலும் காலம் இருக்கலாம். அது இல்ல பிரச்சனை. அந்த ஒப்பந்தத்தினுடைய பலன் தொழிலாளிக்கு எப்படி போகுதுன்னு தான் பார்க்கணும். நான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊதியம் மாற்று வருதுன்னா அந்த 3 வருஷத்துக்குள்ள எவ்வளோ, அது மாதிரிதான். 2வது போனஸ் பத்தி கேட்டீங்க. போனஸ் வந்து சட்டப்படி கொடுக்கறது தான் போனஸ். அந்த போனஸ் உச்ச வரம்பு மீறினா கிடையாது. ஆனா நாங்க போனஸ் உச்ச வரம்பை மீறிட்டோம் எங்க சட்டம்லாம். ஆனா நாங்க போனஸ் வாங்குறோம். எப்படி வாங்குறோம்? உற்பத்தி கொடுக்குறோம். நாங்க போனஸ் கொடுக்குறோம். உற்பத்தி டிரான்ஸ்போர்ட்ல போனஸ் அறிவிக்கிறாங்களா? எல்லாரும் வாங்குறாங்களா? ரயில்வேல அறிவிக்கிறாங்களா? வாங்குறாங்களா? தனியார் நிறுவனங்களையும் கொடுக்குறாங்க. அந்த சீலிங்கை தாண்டணும். ஆனா அது தொழிலாளியினுடைய போராட்டம் சார்ந்தது. அந்த போராட்டம் வரும்போது நம்ம உன்னோட சீலிங்குள்ளேயே நீ உற்பத்தி கொடுக்கல, உற்பத்தி நான் கொடுக்குறேன்ல, உற்பத்தியை தாண்டி வாங்குறீல்ல, அதனால நாங்க போனஸ் வாங்குறோம். இதெல்லாம் எதுக்கு நான் அப்படி பாயிண்டா சொல்லிட்டு போறேன்னா, தொழிலாளி நம்மளுடைய கோரிக்கைகளை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். கோரிக்கையை வைக்கிற அந்த தொழிற்சங்க அமைப்பு தொழிலாளிகிட்ட விரிவா கோரிக்கையை பத்தி பேசணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க அந்த மாதிரி எதுவுமே பேசாம நீங்க மேலோட்டமா நீங்க ஒரு கோரிக்கையை வைத்து பண்ணா, முதல்ல சொன்ன பாருங்க போண்டா சங்கம் கோரிக்கை, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தொழிற்சங்க அந்த கோரிக்கைக்கும் தொழிலாளிக்கும் சம்பந்தமே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்ல போறோம்னா, கடந்த செட்டில்மெண்ட்ல நாங்க வந்து பே மேட்ரிக்ன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். பே மேட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா, ஒரு நீங்க சொன்னீங்கல்ல ஜூனியர் சீனியர் இவங்க வித்தியாசம் வரும்போது ஒப்பந்தம் முடிஞ்சவொன்னு பெரிய பிரச்சனை வரும். இது எல்லா இதுலயுமே உண்டு. இந்த சிஸ்டத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணாங்க, இது வந்து அரசே வந்து கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துற சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தை வந்து இன்னொரு அரசு நிறுவனம் நடைமுறைப்படுத்தல அப்படின்னா எவ்வளவு டைம் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு வரும்போது அந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துன்னு சொல்றோம்.
தொழிலாளிக்கு புரியல, கூட இருக்க தொழிற்சங்கத்துக்கு புரியல, அரசாங்கத்துக்கு அவனுக்கு நல்லா தெரியுது, முதலாளிக்கு தெரியும், அரசு ஒரு முதலாளி அவனுக்கு நல்லா தெரியும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா நம்ம இவ்வளவு பணம் கூடுதலா தொழிலாளிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அவன் அதை மறுக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கூட இருக்க தொழிற்சங்கத்துல இப்ப நீங்க உங்க கம்பெனில ஒரு சங்கம் இருக்குதா, எத்தனை சங்கம் இருக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு சங்கத்துல இருந்தாலும் அரசியல் வந்து அவனுக்கு வேற இருக்கும், அவனுக்கு பல சிந்தனைகள் இருக்கும். இதன் அடிப்படையில பொருளாதார பலன்களுக்காக மட்டும் நம்மளோட இருப்பான். அரசியலோ இல்ல வேற ஏதோ பிரச்சனை வரும்போது நம்மளோட இணைஞ்சிருக்க மாட்டான், பிரிஞ்சு போயிருப்பான். போக்குவரத்துல ஏராளமான தொழிற்சங்கம் இருக்குது. முதல்ல தொழிற்சங்கங்களுக்கு புரிய வச்சோம். அவன் புரிஞ்சிட்டு அரசுக்கு ஆதரவா நிலை எடுக்கிறவன் அமைதியாயிட்டான். இது நமக்கு பிரச்சனை ஆகும்னு அரசோட அப்படி அவன் செயல்தான். அப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றது? தொழிலாளி மத்தியில விரிவா பிரச்சனை பண்ணும். தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியாது, ஏற்ற இறக்கமா தான் இருப்பான் தொழிலாளி. அவனுக்கு ஒரு நம்ம ஆரம்பத்துல எல்லாரும் பேசுன மாதிரி எப்படியோ ஒண்ணுப்பா எனக்கு சம்பளம் கூட கிடைச்சா போதும். ஆனா அந்த அடிப்படையில ஒரு தொழிலாளியை ஒரு உணை கொண்டு நின்று வந்த நம்மளுடைய கோரிக்கை என்பது தொழிலாளி கோரிக்கையா மாறும்போது அது பொதுவான கோரிக்கையா மாறி போதா? அப்ப என்ன பண்றான்? நிராகரிக்க முடியல, அதை வந்து செட்டில் பண்றான். செட்டில் பண்ண உடனே தொழிலாளிக்கு அந்த பலன் கிடைக்குது. ஆனா ஒப்பந்தங்களால கிடைக்கிற பலன் என்பது தொழிலாளியுடைய வாழ்க்கையை உண்மையிலே உயர்த்திடுமானா நிச்சயமா உயர்த்தாது. அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு வச்சுங்க, ஒரு தோழர் வந்து பேசும்போது சொன்னாரு, ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்யறோம், உற்பத்தி செய்யற பொருளை சந்தையில எடுத்துட்டு போய் லாபம் அடைகிறான், லாபத்தை கொண்டு வந்து உனக்கு சம்பளமா கொடுக்குறாங்க. இது ரிவர்ஸ் ப்ராஜெக்ட் இது. ஆனா எந்த முதலாளியும் சந்தையில போய் லாபத்தை கொண்டே வர முடியாது. சந்தையில ஒரு பொருள் விலை அதிகமா வித்தா வாங்குவீங்களா? யாராவது நான் வாங்குவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொருள் சந்தையில அதிகமா நீ போறான், இந்த சட்டை ஒரு 100 ரூபாய், நீங்க போகும்போது 150 ரூபா விற்கிதுன்னு வச்சுங்க, வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்ப அவனுக்கு லாபம் முதலாளிக்கு எங்க கிடைக்கும்? இந்த சட்டையை செய்யற கம்பெனிக்குள்ளதான் அவனுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலாளிகிட்ட வந்து அவனோட ஊதியத்தை எப்படி, வேலை நேரத்தை எப்படி நீட்ட முடியும், அவங்ககிட்ட என்னென்ன வகையில வந்து அவங்ககிட்ட இருந்து உபரி சொன்னார்ல, உபரியா அவனை உழைக்க வைக்க முடியும், அவனோட உழைப்பை எப்படி உறிஞ்ச முடியும், அதுல இருந்து லாபம் எப்படி பார்க்க முடியும்னு தான் பார்ப்பான். அந்த லாபத்தை தான் உங்க கூட சம்பள ஒப்பந்தங்கள்ல பகிர்ந்துக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அந்த அவனோட லாபத்தை உங்க கூட பகிர்ந்துக்கும் போது எந்த அளவுக்கு பகிர்ந்துப்பான்? பெருசா விட்டு கொடுத்துருப்போம். இத வந்து தொழிலாளிக்கு நீ புரிய வைக்கணும். இத தொழிலாளிக்கு புரிய வைக்கும் போதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்த சூட்சமத்தை அவன் புரிஞ்சுப்பான். ஒரு முதலாளி நமக்கு எப்படி ஊதிய ஒப்பந்தம் கொடுக்குறான், அந்த ஊதியத்தை கொடுக்கும் போது தொழிற்சங்கம் எந்தெந்த மாதிரியான வேலைகளை நாம நடைமுறைப்படுத்தணும்னா, நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலை தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி, தொழிற்சாலைக்குள்ள இருக்கிற தொழிலாளி எல்லாரும் 10 தொழிலாளி இருந்தா அவனுக்கு 20 விதமான சிந்தனை. 10 சிந்தனை இருந்தா பரவாயில்ல. இங்க இருந்து அந்த மிஷின் கிட்ட போகும்போது ஒரு மாதிரி பேசுவான், அடுத்து இன்னொரு மிஷின் கிட்ட போகும்போது ஒரு மாதிரி பேசுவான். இது வந்து மனித சுபாவம். ஏன்னா இந்த சமூகத்துல இருந்தா நம்ம மனுஷன் வரான். இந்த சமூகத்துல என்னென்ன சிந்தனை இருக்கோ அத்தனை சிந்தனை எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அப்ப நம்ம அங்க போகும்போது என்னன்னா, முதல்ல வந்து அவன் தன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பான். அப்ப தனக்கு லாபம் தரக்கூடிய ஒரு வேலை வருதுன்னா அதுக்கு ஆதரவா நிற்பான். இது அவனுக்கு நமக்கு இல்ல இதுல என்ன நமக்கு பிரச்சனை, நம்ம சொல்ற மாதிரி இது சீனியருக்கு தான் பிரச்சனை, இல்ல இந்த மிஷினை ஆப்ரேட் பண்றவருக்கு தான் இதுல லாபம் கிடைக்கும். ஸ்பெசிஃபைடு மிஷின் இருக்கும் ஆப்ரேட்டிங்ல வந்து அந்த உற்பத்தியை வந்து முழுமைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க இதெல்லாம் வந்து சென்சிட்டிவான இதுலலாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அவனுக்கு தானே லாபம், நமக்கு என்ன இருக்கு? கடைநிலை தொழிலாளியா இருக்கிறவன் அவனுக்கு என்ன லாபம் இருக்கு? இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு தொழிற்சாலைக்குள்ளேயும் அத்துக்கூலிகளாக இருக்கிற தொழிலாளி இருக்கிறான். தோழர் தொட்டார் தோழர், அவங்களுக்கான சங்கமுமா நம்ம மாற வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கு. வெறும் நிரந்தர தொழிலாளிக்கு மட்டுமே நம்ம சங்கமா இருந்தோம்னா நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிச்சயமா வெற்றி பெறாது. இன்னைக்கு வந்து எங்களுடைய அனுபவத்தையே சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நான் ஏற்கனவே போன கூட்டத்துல பேசின விஷயம்தான். போக்குவரத்து அரங்கத்துல ஒருத்தர் கூட வந்து நிரந்தரம் இல்லாத தொழிலாளியே கிடையாது. எல்லாருமே அரசு அந்த நிறுவனத்தினுடைய நிரந்தர தொழிலாளி தான். அப்போ ஒரு வேலை நிறுத்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வலுவா நடக்கும். டிரான்ஸ்போர்ட்ல வேலை நிறுத்தம் வலுவா நடக்கிறதுக்கு காரணம் தான். ஈபியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ஏன்னா அங்க வந்து ஒப்பந்த தொழிலாளிகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வேலை செய்வாங்க. இப்போ இதை உடைக்கிறதுக்கு எங்கெல்லாம் என்ன பண்ணிட்டான், இப்போ பாதி பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பளத்துக்கு ஆளை கொண்டாந்து உள்ள விட்டான். இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம்னா நாங்க மட்டும்தான் அப்படியே வெளியே நிற்கணும். ஆனா வண்டி ஓடும், எல்லாம் ஒன்றும், அரசுக்கு எந்த நிர்பந்தமும் வராது. அப்ப முதலாளியும் அப்படித்தான். முதலாளி வந்து நம்மகிட்ட எப்ப பணிவான், அவனுக்கு உற்பத்தி பாதிக்கப்படுது அப்படின்ற போதுதான் அவன் வந்து நம்ம கிட்ட பணிவான். அது வரைக்கும் பணி வர மாட்டான். அப்போ தொழிலாளிக்கு இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். ஒப்பந்தங்கள்ல வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்னா இந்த சவால் தான் அடிப்படையா தொழிற்சங்கம் நடத்துறதுல உருவாகும்.
ஏராளமான விஷயங்களை போற போக்குல சொல்லிட்டு போயிடுவான். தொழிலாளியை அப்ப நம்ம வந்து தொடர்ந்து எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்கள வந்து நீங்க வந்து உங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சங்கங்கள்ல முறையான கூட்டங்களை நடத்துங்க. ஒவ்வொன்றையும் தொழிலாளி மத்தியில விவாதிக்கணும். நிர்வாகத்தோட நீங்க வந்து போற தோழர்கள் எல்லாரும் வந்து சீனியர் தான், எல்லாரும் 30 வருடம் இந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க தான். அப்படின்னா நீங்க வந்து அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவனை பேசணும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல அவன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொன்னா நீ ரிட்டனா கொடு, ஓரலா அவன்கிட்ட பேசணும். நீ ரிட்டனா கொடு, நான் ரிட்டனா பதில் தரேன் அப்படின்னா அது வந்து ஒரு உங்களுக்கு சட்டத்துக்குள்ள வந்துடும். நம்ம இல்லாம வாய்மொழிக்கு வாய்மொழி பேசும்போது அவன் வந்து உங்களை வந்து அந்த இதுல கூட சிக்க வைக்கிறதுக்காக தான் வரான். ஒரு தொழிலாளியை நிறுவனம் வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எதுக்கு உட்பட்டு எடுக்குன்னா ரெண்டே ரெண்டு. ஒன்னு திருட்டு, ரெண்டாவது ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது ஒழுக்கமின்மை. இந்த ஒழுங்கு அவன் வந்து வேலை செய்யற இடத்துல டிஸ்ஒபேவா இருந்தான், சொல்றதே செய்யல, ஒழுங்கு மற்ற தொழிலாளி வேலை செய்யறதை கெடுத்திருக்கிறான், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் நடக்கும். கடந்த காலத்திலயும் இதுதான் வரலாறு. தொழிற்சங்கம் எல்லா இடத்துலையும் உடைக்கிறதுக்கு முதலாளி செய்யறது. அதுல நாம கண்ணுங்கருத்துமா இருக்கிற அதே நேரத்துல தொழிலாளியும் வந்து நம்ம இருக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா சாதிக்கணும்னா ஒரே ஒரு புள்ளி தான் தொழிலாளியை வந்து முதல்ல வந்து எப்படி தொழிற்சங்கத்தின் கீழே நம்ம அணிதிரட்டுறோமோ அந்த அணிதிரட்டப்பட்ட தொழிலாளியை முதல்ல அரசியலாகும். அரசியல்படுத்தும் போது தொழிலாளிக்கான அரசியல் எது என்பதை அவனுக்கு புரிய வைக்கணும். நீ தொழிலாளி வர்க்கமா ஒன்றுபடும் போதுதான் உனக்கான கோரிக்கைகளை நீ வென்றெடுக்க முடியுன்றத அவனுக்கு நம்ம புரிய வச்சாதான் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து வின்னோவர் பண்ணி நம்ம தொழிற்சங்கத்தை நடத்த முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நீ சொல்றேன்னா கிட்டத்தட்ட 80 வரைக்குமே தொழிற்சங்க போராட்டம் எதுவா இருந்தாலும் அந்த ஒரே பாயிண்ட்ல தான் நடக்கும். 80க்கு பின்னால் வந்த போராட்டங்களை, தொழிற்சங்க போராட்டங்களை உடைக்கிறதுக்கு முதலாளிகள் கையாண்டதுதான் அந்த பின் நவீனத்துவம் என்பது. அந்த பின் நவீனத்துவம்ங்கிறது என்பது ஒரு அடையாள அரசியல். ஜாதி, மதம், இனம், மொழி, நீங்க எல்லா இதுவும் இருக்கலாம், ஆனா அது வந்து பொதுவான விஷயங்களுக்குள்ள அது வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா யாருக்கு நஷ்டம்னா நமக்கு தான் தோணும், தொழிலாளி வர்க்கத்துக்கு தான் அந்த நஷ்டம் வந்து சேரும். உங்க ஒற்றுமையை எந்த அளவுக்கு, தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை எந்த அளவுக்கு சீர்குலைக்கிறானோ அந்த அளவுக்கு முதலாளியினுடைய வெற்றி அதுல இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்ட விஷயங்கள்லாம் ஒரு சில பாயிண்ட்டுகளை மட்டும் தான் தொட்டிருக்கிறேன். தொழிற்சங்க இயக்கங்களை பத்தி மட்டுமே நம்ம விரிவா பேச வேண்டியிருக்கு. தோழர் கேட்ட மாதிரி தொழிற்சங்க சட்டங்கள் வந்து நம்ம அது போகுது வருதுன்றது ரெண்டாவது விஷயம். ஆனா கடந்த தொழிற்சங்க சட்டங்களை பத்தி நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து தொழில் தகராறு சட்டத்தை அவசியம் நாம தெரிஞ்சுக்கணும். அது நடைமுறையில இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். அதற்கான பட்டறைகளை நாம நடத்தணும். அதையும் நம்ம வந்து நீங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில அது நீங்கெல்லாம் செங்கை பொது தொழிலாளர் சங்கத்துக்கு உட்பட்ட தொழில்களும் அது நடத்துவதற்கான வாய்ப்புகளை செய்வோம். பொதுவா வந்து நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தொழிலாளி மத்தியில தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினரை தாண்டிய தொழிலாளிகளுக்குமான அந்த கேப் இருக்கக்கூடாது. அந்த ஒற்றுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒற்றுமையை நீங்க எங்கேயாவது நீங்க விட்டுட்டீங்க, முதல்ல பாதிக்கிற யார் தெரியுமா பாப்பா? நேரா நிர்வாகி தான் அடிப்பான். கேரம் போர்டு ஆடும்போது எல்லாரும் காயின், எந்த காயின் பாக்கெட் பண்ணணும்னு நினைப்போம்? சொல்லுங்க பாப்பா. ரெட்டை தான் பாக்கெட் பண்ணணும்னு நினைப்போம். முதலாளி எதை பாக்கெட் பண்ணுவான்? ரெட்டை தான் பாக்கெட் பண்ணுவான். ரெட்டை பாக்கெட் பண்ணி காயின் எடுத்துட்டானா அவனுக்கு 25 இது மொத்தமா வெளியே ஏற்றான். அப்படி போகும்போது மித்த காயினை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு லாபம் நஷ்டம் எது வந்தாலும் பிரிச்சு ஆடுவான், விளையாடுவான். இல்லைன்னா அடுத்த ஆட்டத்துல வச்சு சின்ன காயினை ஒரு காயினா எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம். ரெண்டாவது வந்து நிர்வாகிகள் மத்தியில என்னன்னா, நீங்க செஸ் ஞாபகத்துல வச்சு செஸ் விளையாடும் போது செஸ் கட்டத்துக்குள்ள ராஜா இருக்கும், ராணி இருக்கும், எல்லா காயினும் இருக்கும். ஆனா செஸ் பாக்ஸ்குள்ள போயிடுச்சுன்னா எல்லாம் காயின் தான். தொழிற்சங்க கூட்டங்களுக்குள்ள வரும்போது தான் நீ செயலாளர், நீ தலைவர், நீ பொருளாளர். தொழிற்சங்க கூட்டத்தை தாண்டி உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க தொழிலாளி. அப்போ ஒரு பிரச்சனையே நீங்க தொழிலாளியா தான் பார்க்கணும். நான் நிர்வாகி என்கிற அந்த ஈகோ இருக்கக்கூடாது. குறிப்பா இளம் தொழிலாளர்களை அணுகிறதுல உங்ககிட்ட எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. இளம் தொழிலாளி வந்து நிச்சயமா அவங்கள பார்த்து யோசிப்பான், அவர் சீனியரு, அவர்கிட்ட நம்ம போய் எப்படி கேட்கறது, நீ கூப்பிடணும். அதே மாதிரிதான் கான்ட்ராக்ட் தொழிலாளியா இருக்கிறவங்க. இன்னைக்கு ஏராளமான பிரிவு கான்ட்ராக்டை விட மிஞ்சிட்டான். அந்த நீமு, அப்புறம் ட்ரெயினி, இன்னும் ஏகப்பட்ட பேர்ல கொண்டு வந்துட்டான். அப்போ இப்படியான இதுல இருக்க தொழிலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம பேச வேண்டியிருக்கு. நீ வந்து இப்ப நீங்க வாங்குவீங்க, நீ ஒரு தொழிலாளி வந்து ஒரு சிஎம்சி மிஷின் ஆப்ரேட்டரா, ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரா இருந்து அவர் வந்து ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளியா இருக்கான்.
அதே சிஎம்சி மிஷினை ஸ்கில்டு ஆப்ரேட் செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி வந்தானா 15,000 கொடுப்பான். அவன் நீ எவ்வளவு இழக்கிறன்றத முதல்ல அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் நீ தொழிற்சங்கத்துக்கு வா, போராட்டம் பண்ணி நான் இந்த மிஷினை ஓட்டுறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம், என்ன சம்பளத்துல உனக்கு இவ்வளவு கொடுக்குறான், இதுல உனக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அவன்கிட்ட எழுப்பி அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சொன்னீங்கன்னா தான் அவன் புரிஞ்சுப்பான். அவன் நாளைக்கு ஒரு போராட்டம் நடக்கும்போதோ இல்ல அந்த நிரந்தரப்படுத்தணும்னு அந்த தொழிலாளி உனக்கான போராட்டம் எதுவா இருந்தாலும் அந்த தொழிலாளியும் நமக்கான போராட்டம் இதுன்னு அப்பதான் அவன் புரிஞ்சுப்பான். இல்லைன்னா எந்த போராட்டம் நடந்தாலும் எந்த இஷ்யூஸ் கொடுத்தாலும் நம்ம கொடுக்க மாட்டான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை எல்லா நிலையிலையும் நம்ம கட்டி காக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். இதை நாம தொழிற்சங்க நிர்வாகியா இருக்கிற நீங்க மனசுல வச்சுங்க. தொழிற்சங்க நிர்வாகி என்பது இப்படிதான் நான் சொன்னது. அதே மாதிரி புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய தோழர்களை நீங்க எப்படி கொண்டு வரணும்னு நீங்க ப்ரமோட் பண்றது, அது எப்படி பண்ணுவீங்க? ஒரு புதிய தோழரை இப்ப நான் இருக்கிறேன், நீங்க எல்லாம் சீனியர், நான் புதுசா அந்த கம்பெனில வேலைக்கு வந்துக்கிறேன், மெம்பரா இருக்கிறேன், 10 நாள் ஆயிடுறேன், சரி ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த தோழர் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, என்னை கொண்டு வந்தாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு எது தோழர், இதெல்லாம் எனக்கு எது தெரியாது, நீ பாத்துக்க தலைவரை, எனக்கு வேணாம், அப்படிதான் நான் போவேன். அப்போ என்னை எப்படி அங்க அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வருவீங்க? அது ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அது தெரியாம நம்ம புதிய தோழர் ரீப்ளேஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும்? அப்போ ஒண்ணு போராட்டம், தொழிற்சங்கம் நடத்துற போராட்டங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய தோழர்களை தொழிற்சங்க நிர்வாகிகள் பார்க்கணும். உணர்வுபூர்வமா அந்த போராட்டத்துல பங்கெடுக்கக்கூடிய தொழிலாளர்களை நீங்க அடையாளம் கண்டு அவங்களுக்கு நீங்க கூடவே பயிற்சி கொடுக்கணும். அந்த 3 ஆண்டு காலத்துல அவங்க கிட்ட வேலைகளை பகிர்ந்து கொடுத்து அவங்கள பயிற்சி கொடுத்து அவங்கள மேல கொண்டு வரணும். 2வது, இதோட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனியில இருக்கிற போராட்டம் நடக்குதுன்னா இன்னொரு கம்பெனி தொழிலாளியை அது ஆதரவா போராட்டம் நடத்தணும். அது இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்லுங்க, சங்கரையா இருக்காரு தெரியுங்களா? சங்கரையா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. 80 அந்த அவரு மாநில செயலாளரா அதுதான் இருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த மாநாட்டுல தான் அவரு விலகிறாரு. அப்போ நாங்க செங்கல்பட்டுல ஒரு உண்ணாவிரத போராட்டம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நடத்துறோம். இவரு பஸ்ல பாஸ் ஆகி போறாரு. போகும்போது என்ன பண்ணாருன்னா, இந்த உண்ணாவிரதத்தை பார்த்த உடனே அப்ப ரயில்வே கேட்ல வண்டி நிற்கும், மேம்பாலம் எல்லாம் கிடையாது. ரயில்வே கேட்ல எதாச்சும் வண்டி நின்று இறங்கி நடந்து வர்றாரு. நடந்து எங்களோட நின்று மைக்ல பேசிட்டு 10 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு போறாரு. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் உள்ளக்கூடிய தொழில். இது எதுக்குன்னா, நாம போற போக்குல ஒரு தொழிற்சங்க போராட்டம் நடக்குதுன்னா நீங்க அங்க போய் அட்ரஸ் பண்ணணும். பண்ணுனீங்கன்னா தான் அந்த தொழிலாளிக்கும் நமக்குமான ஒரு ஒற்றுமை வரும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, மார்க்ஸ் என்ன சொன்னாரு? உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? சுரண்டல் என்பது உலகம் தழுவியது. முதலாளி உலகத்தில் இருக்க எல்லா தொழிலாளியும் ஒன்னா சேர்ந்து சுரண்டான். ஒன்னா சேர்ந்து சுரண்ட முதலாளியை நீங்க எதிர்த்து போராடணும்னா இந்த சுரண்டலை நீங்க முழுசா ஒழிக்கணுன்றது ஒரு கட்டம். அது அரசியல். அது நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசும்போது போவோம். அவனை எதுக்குன்னா, ஒரு பொது எதிரி வலுவா இருக்கிறானா அவனை எதிர்த்து போராடுறவன் சின்ன பின்னமா இருந்தா என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போராட்டத்தை நடத்தவும் தெரியணும், அந்த போராட்டத்தை வெற்றிக்கு கொண்டு போகவும் தெரியணும். சில நேரங்கள்ல அந்த போராட்டம் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான சொல்றேன்ல, நம்மளோட உள்ள இருந்துகிட்டே சில வேலைகள்லாம் செய்வாங்க. அப்போ அந்த போராட்டத்தை எப்படி போறது? அப்போ போராட்டம் என்பது உணர்வுபூர்வமாகவும் முழுசா இருந்துடக்கூடாது, சட்ட ரீதியாகவும் முழுசா இருந்துடக்கூடாது, அதே நேரத்துல அறிவுபூர்வமாகவும் இருந்துடக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போராட்டங்களை வடிவமைப்பதும் கோரிக்கைகளை வடிவமைப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது இருந்தாதான் போராட்டங்கள் நினைச்சிங்க. எங்களுக்கு ஒப்பந்தமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல தான் ஒப்பந்தமே அதுக்கு முன்னாடி அதிகாரிகளா பார்த்து இந்த வருஷம் உங்களுக்கு 10 ரூபா சம்பளம் உயர்வு. எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு, நான் 32 வருஷம், எனக்கு முன்னாடி அதாவது 86க்கு முன்னாடி இருந்த தொழிலாளிகளோட நிலைமை இப்படிதான். அரசு தான் அன்னைக்கு 10 ரூபா சம்பளம் போடும், 20 ரூபா சம்பளம் போடும். இதை எதிர்த்துதான் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. அப்படி போராட்டம் நடத்தும் போது தொழிற்சங்கத்துக்குள்ளேயும் தொழிலாளிகளுக்குள்ளேயே பிரச்சனை. ஏன் நம்ம ஒப்பந்தத்துல சம்பளம் போகணும்? நேரடியா அரசாங்கம் தான் கொடுக்குது இல்ல, வாங்கி கூடாதா? இன்னை வரையும் அது தொடருது. ஆனா முதல்ல என்ன பண்ணாரு? விபிசி தான் அப்ப பொதுச் செயலாளர். அவர் என்ன பண்ணாரு? முதல்ல தொழிற்சங்கங்களுக்கு புரிய வச்சாரு. புரியலன்னா தொழிலாளிக்கு புரிய வச்சாரு. ஒப்பந்தம் இல்லைன்னா வேலை நிறுத்தம்னு அறிவிக்கிறார். வேலை நிறுத்தம்னு அறிவிச்ச உடனே மீதி தலைவர் தொழிலாளிக்கு புரிஞ்சு பாச்சு பாருங்க. அவன் பூரா அந்தந்த சங்கத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன சிஐடிக்காரன் ஒப்பந்தம் கேட்டு போராட்டம் அறிவிச்சு வேலை நிறுத்தன்ட்டான், நீ என்ன பண்ற?
நாம 30ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவிச்சா அவன் 27ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவிச்சிட்டான். மற்ற சங்கங்கள்லாம் அறிவிச்சிட்டான். இப்ப நாம மட்டும் 30ஆம் தேதி போராட்டம். நம்ம ஜிபி கொடுத்து விபிசியை பார்த்து கேட்கறாங்க, என்ன நமக்குள்ள பிரச்சனை யூகா, தொழிலாளிக்காக தானே பிரச்சனை, நம்மளும் 27ஆம் தேதி வேலை நிறுத்தம். அப்ப இது சமயோசித புத்தி. இதுதான் நம்ம தலைவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் தொடர். இதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்க உங்க தொழிற்சங்க இயக்கத்துல நடக்கும்போது சவால்களை முறியடிக்கணும்னா ஒண்ணு சமயோசித புத்தி வேணும். எல்லாத்துக்கும் போய் மோதி அவன்கிட்ட மண்டையை உடையக்கூடாது. தொழிற்சங்கன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கழைக்கூத்தாடி கயிறு மேல நடக்கிறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் பண்ணினா நீ தான் பேலன்ஸ் மிஸ் பண்ணாம போகணும். அப்ப தொழிலாளியும் நீ பேலன்ஸ் பண்ணி ஆகணும், நிர்வாகத்தையும் பேலன்ஸ். நிர்வாகத்தை சார்ந்து இருக்குன்ற கிடையாது, சில நேரங்களில் பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவன் தொழிலாளிக்கு ஆதரவு மாதிரி சில நேரங்களில் வருவான். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி தொழிலாளிக்கு ஆதரவானவத்தை வாங்கி கொடுக்கணும். அது மாறும்போது தொழிலாளிக்கு அணி திரட்டி போராடவும் தெரியணும். அப்ப இதெல்லாம் செய்யணும்னா நிர்வாகி என்கிற ஈகோ நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. எல்லா தொழிலாளியும் ஒற்றுமைப்படுத்துகின்ற தலைவராக நீங்க மாறணும். ஒன்றுபடுத்துகிற தலைவராக மாற்றும் போது தொழிற்சங்கம் நடத்துறது ரொம்ப ஈஸியா போகுது. இதை மட்டும் நீங்க ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் மாசம் நம்மளுடைய கிளை கூடும். அன்னைக்கு என்ன உங்க தொழிற்சங்க பிரச்சனையே இல்லைனா கூட பரவாயில்ல, ஊதிய ஒப்பந்த பிரச்சனையே இல்லைனா கூட இந்த நம்ம மாதிரி எடுக்கிறோம் பாருங்க, தொழிற்சங்கம் நடத்துறது எப்படி சவால். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல, ஏதாவது ஒரு தொழிற்சங்க இயக்கங்கள் சம்பந்தமா இல்ல வரலாறு சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த சங்கம் நடக்கிற விதமே மற்ற சங்கத்துக்கு வழிகாட்டியா மாறும். மே தினம் நடக்குது, நீங்க எல்லாம் ஒரே சங்கத்துல இருக்க தொழிலுங்க தான். அந்தந்த சங்கத்துல கொடியேற்றிட்டு என்ன பண்றான், வீட்டுக்கு போயிடுறோம். மாலையில இயக்கம் நடக்கிறது யாருக்காவது தெரியுமா? சிஐடியு மாவட்ட மையம் இயக்கம் நடத்துது. மாலையில மே தினம் பொதுக்கூட்டம் நடக்குது, அங்க எல்லா விஷயங்களும் பேசுறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஊர்வலம் நடக்குது. நம்ம மாவட்டத்தில் கலந்துக்கிற தோழர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? மே தினம் என்பது நமக்கான விடுமுறை நாள்னு நினைக்கிறோம் தோழர். புதிய புதிய போராட்டங்களை புதிய புதிய வடிவங்களை நாம் எடுக்க வேண்டிய நாள் அதுதான். மே தின போராட்டத்துல சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் தூக்குல தொங்குறான். அவனால நம்ம இங்க அனுபவிக்கிற பலன் அவனுக்கு அன்னைக்கு கிடையாது. ஏ மார்க்கெட்ல போராடினவன வரிசையா மக்கள் முன்னாடி தூக்குல போடுறாங்க. ஒருத்தர் அது மிகப்பெரிய வரலாறு, சுருக்கமா சொல்றேன். அவன் தூக்குல போடும்போது கூட அவன் என்ன சொல்றான், இன்னைக்கு நான் செத்துட்டு போலாம், என் குரல் வரையை நெரிக்கலாம், ஆனா இதற்கான பதில் என்பது ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கம் எழுந்து கேட்கும் போது உன்னால பதில் சொல்ல முடியாதுன்னு இன்னைக்கு கேட்கிறல்ல. 12 மணி நேரம் வேலையாக்கணும்னு தொழிலாளி வர்க்கம் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்டதா அரசாங்கத்தை. அங்க என்ன சூழ்நிலை, அங்க நம்ம அரசியலா அவங்களோட கூட்டு இருந்தாலும் தொழிலாளி வர்க்கத்துக்கு பிரச்சனை வரும்போது தொழிலாளி அணி திரட்டி அந்த வர்க்க ஒற்றுமையை கட்டி தானே போராட்டம் நடத்துறோம். இதுதான் தோழர் அடிப்படை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொழிற்சங்கம் நடத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு ஒரு விருப்பமான கலையா மாறிடும். ஆகவே தொழிலாளிகளே பிரச்சனையை பேசுங்க, அவங்ககிட்ட பிரச்சனையின்பால் அணி திரட்டுங்க. கோரிக்கையை பொது கோரிக்கையா மாத்துறதுக்கு கத்துக்குங்க. தனிநபர் சார்ந்த பிரச்சனையா கத்துக்காதீங்க. நிர்வாகிகள் எந்த விதத்திலையும் ஒழுக்கக்கேடா நடக்கிறான், அவன் எப்படிதான் தள்ளுவான். என்னடா அவன் 1/2 மணி நேரம் லேட்டா வரான், நம்ம 10 நிமிஷம் பிஃபோரா வரோம், அதை பத்தி கவலையே படாது. எங்களுக்கு கூட பயோமெட்ரிக் தான். 8லேருந்து 8:10 கிரேஸ் டைம்ல 10 நிமிஷம் டைம். ஆனா கரெக்டா 7:55 பயோமெட்ரிக் வச்சிருவேன். இன்னைக்கு 1 மணி நேரம் பர்மிஷன்ல தான் இங்க வந்தேன். பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் 4 மணிக்கு கிளம்பிட்டு வந்து சிவா தோழர்கிட்ட சொன்னேன். 4:30லேருந்து 4:45 இங்க இருப்பான்னு கொடுத்துட்டு தான் வந்தேன். அவனுக்கு தெரியும் நான் தொழிற்சங்க வேலை நடக்குதுன்னா அன்னைக்கு வேலைக்கே வரமாட்டான். அவனே முடிவு பண்ணிடுவான், வரமாட்டான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவான். ஆரம்பத்துல அப்படி இப்படி பண்ணுவான், அதுக்கப்புறம் அவனை விட்டுருவான். ஒரு லெவலுக்கு மேல இது பண்ண மாட்டான். அப்போ நாம அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்கிக்கணும். உங்களை அவன் எளிதில் அசைச்சு பார்க்க முடியாத ஒரு தொழிலாளியா மாறணும்னா நீங்க என்னன்னா தொழிற்சங்க அறிவை நீங்க வளர்த்துக்கணும். தொழிற்சங்கம்னா என்ன, தொழிற்சங்கம் எப்படி செயல்படுது, இதுக்கான புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு, படிக்கலாம். இந்த மாதிரி விவாதிக்கலாம். இந்த மாதிரி கூட்டங்களை நாம தொடர்ந்து நடத்தி விவாதிக்கும் போது தான் வரும். நாங்களும் அப்படிதான். போக்குவரத்துல 21 சங்கம் இருக்குது. 21 சங்கத்துக்கும் வெவ்வேறு பிரச்சனை. 21 சங்கமும் குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது கூடி பேசுவோம். ஊண்டை போல என்ன பிரச்சனை, ஊண்டு போல என்ன பிரச்சனை, ஊண்டு போல என்ன பிரச்சனை, நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ண. அப்போ உங்களுக்குள்ள இது போன்ற ஒரு கூட்டங்களையும் நீங்க கூட்டணும். கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பொதுவான பிரச்சனை ஒண்ணு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. ஏன்னா எல்லாரும் பொதுவான பிரச்சனையை சந்திக்கணும். அப்ப அந்த அடிப்படையில நீங்க செயல்படணும் தொடர். தொழிற்சங்கம் என்பது கடினமான பணி தான், ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டா அதை விட இலகான பணி இல்லை. எப்படி ஒரு இயந்திரத்தை நீங்க ஆரம்பத்துல கடினமா நினைச்சு பழகிட்டீங்கன்னா சர்வ சாதாரணமா அந்த இயந்திரத்தை இயக்குறீங்களோ அது மாதிரிதான் தொழிற்சங்கமா இருக்கும்.
எல்லா விதத்துக்கும் அடிப்படை வந்து தொழிலாளி வர்க்கம் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் படைச்சவன் தொழிலாளி தான். இந்த எல்லா செல்வங்களுக்கும் தான் தான் உரியவன் என்பதை தொழிலாளியை உணர வச்சுட்டினா உன் வேலை ரொம்ப ஈஸி. அந்த ஒற்றுமை அழகா வந்துடும். தொழிற்சங்க போராட்டம் நடக்கும். அரசியல் மாற்றத்திற்கான போராட்டம் அங்கிருந்து தான் துவங்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன தொழிற்சங்க போராட்டங்களை கண்டு அரசாங்கம் ஏன் நடுங்குதுன்னா இதுதான். தொழிற்சங்க போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அரசியல் போராட்டமா மாறும். அரசியல் போராட்டமா மாறினா அவனுக்கு தான் தலைவலி. அது நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை விவாதிப்போம். தொடர் கூடுவோம். மீண்டும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம். மீண்டும் மீண்டும் விவாதிப்போம். நம்மை செழுமைப்படுத்திக் கொள்வோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட சில விஷயங்களையும் கத்திருக்கிறேன். அந்த வகையில எனக்கு இன்றைக்கு சில விஷயங்களை அறிமுகப்படுத்த உங்களுக்கு நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி.